டாலருக்கு நிகரான இந்திய ரூபாவோட மதிப்பு மார்ச் 20ஆம் தேதியான இன்னைக்கு 93.12 ரூபாய் அப்படின்னு வரலாறு காணாத அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. டாலருக்கும் இந்திய ரூபாய்க்கும் என்ன சம்பந்தம்? டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு வீழ்ச்சி அடையுது அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற சாமானிய மக்களான நமக்கு இதனால என்ன பிரச்சனை அப்படின்னு நிறைய கேள்விகள் உங்களுக்கு வரலாம். ஸோ அது எல்லாத்தையும் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல இந்த டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு வரலாறு காணாத அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு பாக்குறோம்ல. இதுக்கு என்ன காரணம்? ஆப்வியஸா இப்ப நம்மள சுத்தி நடந்துட்டு இருக்கிற இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் தான். இந்த மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு நடுவுல நடந்துட்டு இருக்கிற போர் பதற்றத்தினால கச்சா எண்ணெயினுடைய விலை தாறுமாறா உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் 112 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு க்ரூட் ஆயிலோட பிரைஸ் உயருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு டாலரோட விலையும் உயரதான் செய்யுது. ஸோ டாலர் ஸ்ட்ரென்தன் ஆக ஆக மற்ற நாடுகளோட கரன்சி வீக்கன் ஆயிட்டே போகுது. இப்போ இதுல இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியா முழுக்க முழுக்க வெளிநாடுகள்ல இருந்து தான் கச்சா எண்ணெயை வாங்கிட்டு இருக்கோம். வெளிநாடுகள்ல இருந்து நம்ம கச்சா எண்ணெய் வாங்கணும் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற டாலர்ஸை தான் நம்ம செலவு பண்ணணும். அப்போ டாலர்ஸை நம்ம செலவு பண்ண பண்ண நம்மளோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் ரொம்ப குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. ரெண்டாவது, இந்திய ரூபாயினுடைய மதிப்பு தொடர்ந்து வீழ்ச்சி அடையுது அப்படின்னா அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட்ல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஆர்பிஐ இந்திய ரூபாயினுடைய மதிப்பை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா டாலர்ஸை தான் வெளியில சந்தைக்கு விடுவாங்க. அதாவது டாலர்ஸை விற்பனை செய்வாங்க. அப்ப டாலர்ஸை விற்பனை செஞ்சாலும் நம்ம கிட்ட இருக்கிற ஃபாரின் ரிசர்வ்ஸ் வந்து கண்டிப்பா குறைய ஆரம்பிக்கும். சோ இதெல்லாம் தான் இந்திய ரூபாயினுடைய மதிப்பு குறையுது அப்படின்னா நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான த்ரெட்ஸா இருக்கு. சரி, இது தாண்டி நமக்கு வேற என்ன சிக்கல்கள் வரும் ரூபாயினுடைய மதிப்பு குறையறதுனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இருந்து வெளிநாட்டுல போய் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா எந்த ஒரு வேலையும் கிடைக்காம வெளிநாட்டுக்கு வேலை தேடுறதுக்குனே போயிருப்பாங்கல்ல. சோ அந்த மாதிரியான மக்கள்லாம் இதுல பயங்கரமா பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா அவங்க ஃபாரின் கரன்சியை ஜென்ரேட் பண்ணல, இந்தியன் கரன்சியை டாலருக்கு கன்வெர்ட் பண்ணி அங்க போய் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த சைக்கிளை நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு டாலர் அவருக்கு வேணும்னா இந்திய ரூபாய் மதிப்புக்கு 93 ரூபாய் அவங்க செலவு பண்ணணும். இதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி இருந்தது? ஒரு 85 ரூபாய் 88 ரூபாய் செலவு பண்ணாலே அவரால் ஒரு டாலர் எடுக்க முடியும். ஆனா இப்ப 93 ரூபாய் செலவு பண்ணாதான் ஒரு டாலர் கிடைக்கும். சோ அந்த மாதிரி அவர் அந்த டாலர் கன்வர்ஷனுக்கு நிறைய இந்திய ரூபாய்களை செலவு பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அங்க வெளிநாட்டுல படிக்க போறவங்களோ இல்ல அங்க ஸ்டே பண்ணி வேலை தேடுறவங்களோ இங்க இருக்கிற பணத்தை அப்படியே கொண்டு போயிட்டு அங்க படிப்பாங்க, இல்ல அங்க தங்கி வேலை தேடுவாங்க. அப்போ இவங்களுக்கு தான் அது மிகப்பெரிய நஷ்டமா முடியும். ஒருவேளை நீங்க வெளிநாட்டுல வந்து பணம் ஜெனரேட் பண்றீங்க, ஒர்க் பண்றீங்க அப்படின்னா இது உங்களுக்கு பாசிட்டிவா கூட இருக்கலாம். ஏன்னா நீங்க டாலர்ஸ்ல earn பண்ணிருப்பீங்க. அதை நீங்க இந்திய ரூபாய்க்கு கன்வெர்ட் பண்றீங்க, இந்தியால இருக்கிற உங்களோட பேரண்ட்ஸ்க்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ அனுப்பி வைக்கிறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு பணம் வந்து ஜாஸ்தியா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இதுதான் இந்தியர்களுக்கு இருக்கிற ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் விஷயமா இருக்கும். சரி, நான் வெளிநாட்டுல எல்லாம் போய் தங்கி படிக்கல, என் ஃபேமிலியும் யாருமே இல்ல, நான் ஒரு சாதாரண காமன் மேனா இருக்கேன், இந்தியால படிக்கிறேன், இந்தியால வேலை செய்யறேன் அப்படின்னா உங்களுக்கும் இதனால பிரச்சனை வருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ரூபாவோட மதிப்பு வீக்கன் ஆகுறது உங்களுக்கும் பிரச்சனை வரும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் க்ரூட் ஆயில் மாதிரியான முக்கியமான விஷயத்துல நம்ம டாலர்ல ட்ரேட் பண்றோம். ஸோ க்ரூட் ஆயில் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எல்லாமே இதனால பாதிக்கப்படும். அப்போ இந்தியால ஆட்டோமேட்டிக்கா ஒரு இன்ஃபிளேஷன் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்ஃபிளேஷன் ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னா விலைவாசி ஏறும். விலைவாசி ஏறினா அதனால பாதிக்கப்படுறது நம்மள மாதிரியான காமன் மேன் தான். ஸோ இந்தியால ஒரு இன்ஃபிளேஷன் வரும், அதனால விலைவாசி ஏறும் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப பெரிய த்ரெட்டா பாக்குறாங்க. இது மட்டும் இல்லாம நம்ம வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ற பொருட்கள் எல்லாத்துக்குமே இனிமேல் விலை உயரும். ஸோ வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணி நமக்கு மேக்சிமம் யூஸ் பண்றது என்னெல்லாம்? மொபைல் போன்ஸ், லேப்டாப், கார், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு தேவைப்படுற அந்த உதிரி பாகங்கள் இது எல்லாமே வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் ஆகும். அப்ப இதுக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா விலை ஏறும். ஸோ எல்லா செக்டர்லயுமே ஒரு டீசென்டான பிரைஸ் ஹைக்கை எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிறது தான் இதோட சம்மரியாவும் இருக்கு. ஸோ இந்திய ரூபாயினுடைய மதிப்பு இது வரைக்கும் வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்து 93 ரூபாயும் கடந்து ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறது இந்தியன் எக்கானமிக்கு இது எவ்வளவு பெரிய இம்பாக்ட கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.